கமருதீனும் பார்வும் பிரிஞ்சிட்டாங்களா? என்னங்க சொல்கிறீங்க? அது ஸ்டேட்டஸ் 2 பேரும் ஸ்டேட்டஸை பின் பண்ணி வந்து, அதாவது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகாதீங்க, ஸோ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும்னா ட்ரஸ்ட் இல்லாமல் போகாதீங்க, ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து பிளைண்டாக நம்பாதீங்க அப்படி மாதிரி அவங்க அம்மா போட்டெல்லாம் போட்டு, இது வந்து ஒரு பாரு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்க மாதிரி ஒரு சொல்கிறாங்கலாம். நான் போய் பார்த்தேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே, இப்போதைக்கு ஸ்டேட்டஸே இல்லை பாரு இதில். அந்த பக்கம் கமருதீன் வந்து இது மாதிரி போட்டிருக்கான், அவங்க அம்மாவை வந்து அவங்க இல்லை, எங்கள் அக்கா மட்டும்தான் இருக்குது, ஃபேமிலி தான் இருக்குது, நான் இன்னொருத்தையும் நம்பினேன், பார்வை நம்பினேன் அப்படின்ட்டு, அப்புறம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு போட்டிருக்க மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க, நல்லா தாங்க இருக்காங்க அவங்க. அவன் கோயம்புத்தூர் போயிருக்கான், கமருதீன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கான். இப்போ ஏதோ ஒரு ஷோவாக ஏதோ ஒரு ப்ரொமோஷன் போல் அங்கே போயிருக்கான். விஜய் டிவி கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு போகல அவன். ஸோ என்னங்கிறது தெரியும், திடீர்னு வந்தாலும் வந்துடுவாங்க. ஸோ 2 பேருமே விஜய் டிவி கூப்பிட்டு அந்த ஃபைனல்ஸுக்கு போயிடவே கூடாது, போய் கல்யாணத்தை பண்ணணுங்க. இவங்க போய் என்ன பண்ணணும்னா 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிக்கணும். இல்லைன்னா நிச்சயதார்த்தம் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு சிம்பிளாக அழகாக வந்து அவங்க வந்து நாங்கள் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டு கல்யாணத்தை பண்ணாயின்னு வச்சுங்க, பலூன் பதி அந்த விஜய் சேதுபதிக்கு அவனுக்கு ஒரு செருப்படி, ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு செருப்படி, சாண்ட்ரா அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஒரு செருப்படி, ரெட் கார்டு வாங்கி கொடுக்குறதுக்கு அவன் தானே காரணம். அதுக்கப்புறம் சாஸ்வரம் தான் பாருங்க, அவ்வளோ தூரம் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போகிறாங்க, போயிட்டு வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. இவன் சாஸ்வம் மேலே இருந்தால் பாருங்க, அவன் தான் பலூன் மேலே வந்து ஆசையில் இருக்கானே, பலூனை ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கானே, அப்புறம் எப்படி இது பண்ணுவான். திவ்யாவும் பலூனு தான் அவனுக்கு வேணும் மேலே உள்ள பிக் பாஸுக்கு. அவனுக்கு ஒரு செருப்படி. அப்புறம் இந்த பிபி டீமு அந்த இதெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுக்க சொன்னாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பிபி டீம் கொடுக்க வேண்டாம்னு தான் சொன்ன மாதிரி இருந்து கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த பலூன் பதியும் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு செருப்படியாக இருக்கும். ஹேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், பார்வை ஹேட் பண்ணுறதே ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது இன்னமும் என் கமெண்ட்லலாம் வந்து பார்வை பிஆர்னு ஒரு குரூப் போடுறாங்க. எங்கள் ஷோவே முடிஞ்சிருச்சுடா, நாங்கள் மக்கள் சப்போர்ட்டில் மக்கள் மத்தியில் மக்கள் வந்து உண்மையான வெற்றி வந்து பாரு கமருதீன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. கானா வினோத் பாரு கமருதீன்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மிக்சர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு இங்கே வந்து பிஆர்னா நாங்கள் எதுக்கடா பிஆர் பண்ணணும், மக்கள் சக்தி தான் எல்லாம் மக்கள் கொண்டாடுறாங்க. முன்னுக்குமே ஆகாத ஒரு ஃபைனலிஸ்ட்டை கொண்டு வச்சுருந்தா இப்படி தான் பண்ணுவாங்க மக்கள். செருப்பல்ட்டு அடிக்கிறாங்கல்ல, உடனே பிஆர்ன்ட்டு வந்துடுறாங்க. யார் பிஆர் பண்ணுறா? உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே செருப்படி கொடுக்கணும்னா கமருதீனும் பார்வும் கல்யாணம் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமாக அதை பண்ணுவாங்களோ அது வந்து அறிவிச்சிடணும். அட்லீஸ்ட் அறிவிச்சிட்டா கூட பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை பண்ணுங்கள். கமருதீன் பார்வதிக்கு அதை தான் சொல்லணும். 2 பேரும் நல்ல ஜோடிங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க கோவம்னா 2 பேரும் ராக்கெட்டாக வேறு மாதிரி இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அழகாக அடுத்து அவன் ஒரு ஹீரோவாகிடணும், நீ வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஹீரோயினா அந்த மாதிரிலாம் ஆகி, ஸோ ஏதோ ஒன்று பிஸ்னஸோ என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் லைஃப்பில் பெருசாக ஜெயிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்கும் செருப்படி கொடுத்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வாங்க. நீங்கள் அதை தான் சொல்லணும். இதில் அவங்க சும்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க, பிரிஞ்சிட்டாங்க இப்படி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, அப்படி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி அவங்களோட சொந்த கருத்துக்களையோ அவங்களோட டிசிஷனை நம்ம வந்து மதித்து தான் ஆகணும். எப்படி முடிவு எடுத்தாலுமே அதை நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அவசரப்பட்டுக்கிட்டு நீங்களே ஒரு ஆன்சைட்டி ஆகாதீங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. பாரு கமருதீன் நல்லா தான் இருப்பாங்க. அவங்க ஒன்றும் சும்மா வந்து ஏமாற்றிட்டு போயிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போகல, ஏமாற்றி ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த சேதுபதி மாமாபதி பலூன் பதியோட ஈகோனால் கொடுத்ததுங்க. இதெல்லாம் இந்நேரம் ஃபைனலிஸ்ட்டாக இருக்க வேண்டிய ஆட்களுங்க அவங்க. சொல்லுங்கள் நீங்களே. கனி வந்து சொல்லுது பாருங்கள், கனி வந்து அதோட போல்ட்னஸ்ஸு பார்வோட போல்ட்னஸ்ஸை நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. பல பேர் எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இவர் ஒரு பேர் திவார் ஒரு பக்கம் மிஸ் பண்ணிகிட்ருக்காரு, கலை அமித் உண்மையாக உள்ளவங்களாம் மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் வினோத்தை கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கான் மனுஷன். சொல்லலை, பார்வை பற்றி அவ்வளோ பேசவே இல்லை பாருங்கள். வெஞ்சன்ஸ் இருக்குது இன்னமும் உள்ள. கமருதீனை பிடிக்குமா பார்வை பிடிக்காதான், அது எப்படிமா? சாண்ட்ராலாம் இன்னமும் ஜஸ்டிஃபை பண்ணுது, ரெட் கார்டு கொடுக்கறதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு பாருங்கள். என்ன சொல்கிறது, போங்க, வெயிட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.